மகளே கேரளா லாட்ரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ ஒன்று ஓகேவா. ஓகே, இன்றைக்கி ஆல் போர்டு நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. இது எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 794 நடிச்சிருக்கேன் ஓகேவா. 794 நம்ம கொடுத்த ஆல் போர்டில் 1 அல்லது 7 வரும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் இது பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம் ஓகேவா. 7 இங்கே எடுத்திருந்தோம் 342க்கு 7 வரணும் அப்படின்னா இங்கே 312 பார்த்தீங்கன்னா இருக்க மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இங்கிருந்து தான் எடுத்திருக்கேன். 7 பார்த்தீங்கன்னா 342க்கு 742 முந்தைய நேற்று ரிசல்ட்டில் 7 ஏ போர்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் 794 7 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா. இதிலேருந்து நம்ம எங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் அப்படியே நம்ம பயன்படுத்தணும் ஓகே. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு நம்பர் நம்ம எடுத்திருப்போம். ஒரு 8 முதல்ல நான் ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகளே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. 4 டேஸ் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 164 096 இதிலேருந்து நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் இன்றைக்கி சிங்கிள் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்தால் என்னென்ன வரலாம் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் மெத்தட், நம்ம கால்குலேட்டர் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேனலில் வரும், கொஞ்சம் லேட்டாகும். நம்ம இன்னும் 2-3 மெத்தட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மெத்தடில் இருக்குது ஓகே. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 096க்கு இங்கே 076 இருக்கா ஓகேவா. இதில் பி போர்டுக்கு 7 பெண்டிங்கில் இருக்குது ஓகேவா. 7 நம்ம அடுத்த நாளுக்கு வரக்கூடிய ஆல் போர்டு ஓகேவா. அடுத்த நாளுக்கு இது குழு ஓகேவா. இது ஒரு குழுவாக வச்சுங்க ஓகேவா. 7 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கு ஏபிசி எடுக்கணும் ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 096 வச்சுட்டு நமக்கு 7 கிடச்சிச்சு. 7 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ஓகேவா. அடுத்த நாள் 765 இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 765 முதல்ல எங்கே வருதோ அதை பார்க்கணும். 765க்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுக்கணும். இங்கே தான் வருது 11ஆம் மாதம்னா இதை தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி 765க்கு 365 ஓகேவா. இது மாத கடைசி. இதை நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. இதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும் ஓகேவா. ஏன்னா இதில் தான் 10 தேதிக்குள்ளே வருது. இது லாஸ்ட் மாதம் எண்டில் தானே வருது. அதனால் இதை நம்ம டார்கெட் பண்ணணுமா. 765க்கு 365 ஓகேவா. 3 நம்பர் ஆல் போர்டாக வரக்கூடிய நம்பர் ஓகேவா. 765க்கு அடுத்த நாள் ஆல் போர்டு இன்னும் ஏ போர்டாக கூட வரலாம். 765 அடுத்த நாள் 3 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இதே இந்த மெத்தடே நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 765 265 இதுவும் பாஸ் ஆகிடுச்சு 3 2 ஓகேவா. அதே மாதிரி 3 2 ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. 2 மெத்தட்லையும் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அதே மாதிரி நம்ம அடுத்த நாள் 342 வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. 342க்கு இந்த நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே 742 இருக்குது. 742 இருக்குது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்க. இது நமக்கு 7 நம்பர் அதே மாதிரி ஏ போர்டில் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும். 7 பெண்டிங்கில் இருக்குது ஓகேவா. 7 பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நமக்கு 7 அடுத்த நாளுக்கு வரக்கூடிய நம்பர் ஓகேவா. ஏ போர்டில் வரலாம், இப்போ ஆல் போர்டில் வரலாம் ஓகேவா. அதே மாதிரி 342 அடுத்த இன்றைக்கி 7 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அதே மாதிரி நம்ம 794 இதை வச்சு நம்ம என்ன வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த சேனலில் பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் மெத்தடில் நம்ம 6 4 கொடுத்துருந்தோம். 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த சேனலில் 1 7 கொடுத்துருந்தோம். ஆனால் 7 பாஸ் ஆகிடுச்சு ஓகேவா. அதனால் கால்குலேட்டர் மெத்தடில் அதில் பாருங்கள். இதுலேயும் மேட்ச் பண்ணி ஒரு ஏபிசி வின்னிங் எடுக்கலாம். கொஞ்சம் வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகே. அதே மாதிரி நம்ம 794 வச்சு நம்ம எடுக்கலாம். 794ன்னு பார்த்தீங்கன்னா 794க்கு இங்கே தான் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். இதுதான் முதல்ல மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 792 ஓகேவா. 792 நாளுக்கு 792 இருக்குது. நாளைக்கு 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது ஓகேவா. அடுத்தபடியாக நமக்கு 794ன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் மேட்சிங் ஆகலை. இது முதல்ல இருக்கக்கூடிய நம்பரு 794க்கு இன்னும் 92 இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாளைக்கு சி போர்டுக்கு 2 வரணும் ஓகேவா. ஆல் போர்டுக்கு 2 ஓகேவா. சிம்பிளாக சொன்னால் நாளைக்கு ஆல் போர்டுக்கு 2 இல்லை சி போர்டுக்கு 2 வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அப்படி 2 வந்தால் என்னென்ன வரக்கூடிய நம்பர் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. 2 வந்தால் அடுத்த நாள் எங்கே வருதுன்னு பார்க்கணும். அடுத்த நாள் 2 இங்கே இருக்குது ஓகேவா. 2 வந்தால் மேலே 6ன்னு இருக்குது. 2 21 62ன்னு வரணும் ஓகேவா. ஏபிபிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிக்கு 21
12 இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 26, 62 இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பார்த்து நல்லா நோட் பண்ணிங்க. ஆல் போர்டுக்கு 2 நம்பர் இருக்குது. அப்படி சி போர்டுக்கு 2 வரலாம். வந்துச்சுன்னா எடுத்து பயன்படுத்திங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரே மெத்தட் முன்னாடியே இருந்துச்சு, வேறு மெத்தட் எங்கேயும் மேட்ச் ஆகல. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. நீங்கள் இவங்களுக்கு கணக்கில் வந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த 26, 62 கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். மேலே இந்த 26, 62 மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுங்க. ஓகேவா, இதுலேருந்து ஒரு 26, 62 ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீபோர்டு 2 வர வந்தால் 62 இந்த மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு வின்னிங் விபிசிக்கு ஒரு வின்னிங் வரும். நாளைக்கு வருஷத்துக்கு முதல் நாள் பார்த்து விளையாண்டுங்க. ஸ்ட்ராங்காக 62, 26 எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. 12, 21 வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக்கை பண்ணிங்க.